ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட்ஸ் பை கௌர் கோபால் தாஸ். வாழ்க்கையின் அற்புதமான ரகசியங்கள். இந்த புக்கோட ஆத்தர் ஒரு துறவி மற்றும் எழுத்தாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் கூட. ஆல்ரெடி நம்ம சேனல்ல திங்க் லைக் அ மாங்க் அப்படின்னு ஒரு புக்கோட வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் ஒரு முன்னாள் துறவி எழுதின புக்கு தான். அவரோட பேர் ஜெய் ஷெட்டி. இன்னும் நீங்க அந்த வீடியோவை பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க. சரி, இப்போ லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட்ஸ் புக்ல கௌர் கோபால் தாஸ் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? டயர்ல காத்து இல்லன்னு தெரிஞ்சாலும் கார் ஓட்டுவீங்களா? இந்த கேள்வியே கொஞ்சம் புதிரா இருக்குல்ல. தெளிவுபடுத்துறேன். டயர்ல காத்து இல்லனாலும் உங்களால காரை ஓட்ட முடியும். ஆனா அது பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அப்போ 2-3 டயர் இருந்தா மட்டும் கார் ஓட்டுவீங்களா? கண்டிப்பா இல்ல அப்படிங்கறது தான் நம்ம எல்லாரோட பதிலாவும் இருக்கும். சரி, இப்போ எதுக்கு காரை பத்தி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? காரணம் இருக்கு. நம்மளோட வாழ்க்கையும் இந்த கார் மாதிரி தான். கார் ஓடணும்னா அதுக்கு 4 டயர் வேணும். அதே மாதிரி நம்ம லைஃப்ல சூப்பரா இருக்கணும்னா அதுக்கு 4 டயர் வேணும். அந்த டயர்ஸ் என்னன்னு தெரியுமா? பர்சனல் லைஃப், ரிலேஷன்ஷிப், ஒர்க் லைஃப் அண்ட் சோஷியல் கான்ட்ரிபியூஷன். இந்த 4 டயர்ல ஏதாவது ஒரு டயர் இல்லனா கூட உங்களால ஒரு ஹாப்பியான லைஃப வாழவே முடியாது. லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட்ஸ் புக்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். டாபிக் நம்பர் 1. It is not often easy to feel grateful. However, it is essential to a happy personal life. நாம எல்லா நேரமும் நன்றி உணர்வோட இருக்க முடியாது. ஆனா ஒரு அழகான வாழ்க்கைய வாழ நன்றி உணர்வு ரொம்பவே முக்கியம். இந்த புக்கோட ஆத்தரான கௌர் கோபால் தாஸுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த குழந்தைக்கு பர்கிட்ஸ் லிம்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கேன்சர் நோய் ஏற்பட்டுருச்சு. அந்த குழந்தைக்கு வெறும் 4 வயசுதான். இந்த சின்ன வயசுல கடவுள் ஏன் இந்த சோதனையை கொடுத்தாருன்னு அவங்க வேதனைப்படல. அதுக்கு பதிலா கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸும் நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க பொண்ணுக்காக ப்ரே பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுத்து உதவி பண்ணாங்க. அதனால அந்த குழந்தையோட அப்பா அம்மா இந்த கடினமான சூழல்ல அவங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட்டுக்காக கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. இததான் நன்றி உணர்வு, அதாவது கிராட்டிடியூட்னு நம்ம சொல்லுவோம். அழகான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கிராட்டிடியூட் ரொம்பவே முக்கியம். இதுதான் பர்சனல் லைஃபோட கீன்னு சொல்லலாம். கிராட்டிடியூட் அப்படிங்கறது சட்டுன்னு வராது. அத சின்ன வயசுல இருந்தே நாம பழக்கப்படுத்தணும். உங்களுக்கு கிடைக்கிறது சின்ன பொருளோ இல்ல பெரிய பொருளோ அது முக்கியம் இல்ல. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நீங்க கிராட்டிடியூடோட இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்போதான் ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான பர்சனல் லைஃப உங்களால வாழ முடியும். டாபிக் நம்பர் 2. In order to balance your personal life, you need to stop worrying and nurture your spirituality. ஒரு அழகான தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழணும்னா அப்ப கவலைய விட்டுட்டு ஆன்மீகத்துல இறங்கணும். எத்தனை பேருக்கு பிரையன் ஆக்டனோட கதை தெரியும்? பிரையன் ஆக்டன் தான் வாட்ஸ்ஆப்போட கிரியேட்டர். 2007ல தான் இவரோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. 12 வருஷமா இவரு கடினமா உழைச்சிருக்காரு. முதல்ல ஆப்பிள் நிறுவனத்துல ஒர்க் பண்ணாரு. அப்புறம் யாஹூல ஒர்க் பண்ணாரு. ஆனா இவருக்கு ட்விட்டர் அப்புறம் ஃபேஸ்புக்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசை. ஆனா ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2014ல இவர் தன்னோட வாட்ஸ்ஆப் ஆப்ப ஃபேஸ்புக்கு சுமார் $19 பில்லியன் வித்தாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்காக நாம கவலைப்படக்கூடாது. ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் ஆக்டனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அந்த ரிஜெக்ஷனுக்கு அவருக்கு ஏற்படுற ரெஸ்பான்ஸ அவரு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் இன்னைக்கு அவரை ஒரு சாதனையாளரா மாத்திருக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அது உங்க கண்ட்ரோல்லயே இல்லனா அத பத்தி ஏன் கவலைப்படணும்? உங்களால கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகளுக்காக ஏன் கவலைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்? அதனால தேவையில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுறத நிறுத்துங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்க பர்சனல் லைஃப இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஆன்மீகத்திலயும் இருக்கணும். அதுக்காக ஒரே ஒரு கடவுளை மட்டும் வணங்குங்க அப்படின்னு நான் சொல்லல. உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்கி ஆன்மீகத்தோட இருங்க. அதுதான் உங்களுக்குள்ள அன்பை விதைக்கும். நீங்க மெடிடேஷன் பண்றது மூலமா உங்களால ஆன்மீகத்துல இருக்க முடியும். மெடிடேஷன் பண்றதால ஸ்ட்ரெஸ் குறையும். கவலைகள் இல்லாம அழகான அமைதியான தனிப்பட்ட வாழ்க்கைய நாம வாழலாம். பர்சனல் லைஃப் நல்லா இருந்தாதான் நம்மளால ரிலேஷன்ஷிப்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். அடுத்த டாபிக்ல நாம ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். டாபிக் நம்பர் 3. In order to develop your relationship, which is the second part of your life, you need to look at yourself. உங்க கூட இருக்கிற உறவுகள் நல்லா வளரணும்னா அதுக்கு நீங்க முதல்ல சரியா இருக்கணும். உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு கப்பல் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒரே வீட்ல இருக்காங்க. இந்த வைஃப் எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி குறை சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க கிளீனா இல்ல, அவங்க துணி எல்லாம் சுத்தமா இல்ல அப்படின்னு குறை சொல்றாங்க. திடீர்னு ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட துணி எல்லாம் ரொம்ப கிளீனா இருந்துச்சு. வைஃபே ஷாக் ஆகி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தான் நம்ம வீட்டு ஜன்னல் கண்ணாடியை தொடச்சேன்.
அதனால உனக்கு எல்லாம் கிளீனா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அழுக்கா இருந்தது அவங்களோட துணி கிடையாது, நம்ம வீட்டு ஜன்னல் கண்ணாடி தான் அப்படின்னு சொன்னாரு. சோ இதேதான் ரிலேஷன்ஷிப்லயும் நடக்கும். அடுத்தவங்கள நாம குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன பிழைகள் இருக்குன்னு பாக்கணும். மக்கள் 5 வகைகளா பிரிக்கப்படுறாங்கன்னு கௌர் கோபால் தாஸ் சொல்றாரு. டைப் 1, மத்தவங்க மேல எப்பவும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க வெறும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ மட்டும் தான் பாப்பாங்க. டைப் நம்பர் 2, இவங்க மத்தவங்க கிட்ட இருக்கிற நல்லதையும் பாப்பாங்க, கெட்டதையும் பாப்பாங்க. ஆனா கெட்டதை மட்டும்தான் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நல்லதே நடந்தாலும் அதுல இருக்க கெட்டதை மட்டும் பாப்பாங்க. டைப் நம்பர் 3, இவங்க நல்லது கெட்டது எதையும் பார்க்க மாட்டாங்க. அடுத்தவங்கள பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க. டைப் நம்பர் 4, இவங்க நல்லது கெட்டது ரெண்டையும் பாப்பாங்க, ஆனா கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டைப் நம்பர் 5, இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அதாவது என்ன நடந்தாலும் சரி, நல்லதை மட்டும்தான் யோசிப்பாங்க. இது ரொம்ப நல்ல டைப் தான், ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு இது ஒத்து வராது. ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்தியா ஹாப்பியா இருக்கணும்னா அதுக்கு நீங்க டைப் 4 தான் ஃபாலோ பண்ணணும். அப்போதான் உங்களால உங்க ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ்டா வச்சுக்க முடியும். டாபிக் நம்பர் 4, யூ நீட் டு பி காஷியஸ் when providing constructive feedback and learn to cultivate forgiveness. நீங்க ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும். மன்னிப்பு தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். சரி, இப்ப நம்ம முன்னாடி பார்த்த அந்த டைப் 4 பர்சனா மாறுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் இருக்கு. முதல் விஷயம், நீங்க அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசுறீங்க அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம பேசுற வார்த்தைகள் தான் ஒருத்தரை மகிழ்ச்சி அடையவும் வைக்கும், காயமும் படுத்தும். அதனால பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருங்க. அது மட்டும் இல்லாம பேசுற ஆட்களும் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களா இருந்தாங்கன்னா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம். ஆனா அதுவே முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு ஃபீட்பேக் கொடுக்கும்போது நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா இருக்கணும். அது அவங்கள எந்த விதத்திலையும் காயப்படுத்திட கூடாது. அதனால பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சு பேசுங்க. அடுத்து forgiveness, மன்னிக்கும் தன்மை. இது ரிலேஷன்ஷிப்ல ஒரு முக்கியமான பார்ட். இது ஏன் பிரச்சனை, இது உன் பிரச்சனைன்னு பிரிச்சு பிரிச்சு பார்க்காம, சண்டை போடாம, கோவப்படாம, இதுவும் ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை தான், இதுவும் கடந்து போகும்னு பிரச்சனைய தள்ளி வச்சுட்டு வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருங்க. இப்படி பிரச்சனையில இருந்து விலகி இருக்கிறது உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். மன்னிக்கிற தன்மைய அதிகப்படுத்தும். மன்னிக்கிற தன்மையும் விட்டு கொடுக்கிற தன்மையும் இருந்தாதான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அது பெட்டரா இருக்கும். Topic number 5, competition is a normal aspect of the workplace. However, you have to nurture healthy competition and evade unhealthy competition. வேலை செய்யற இடத்துல போட்டி இருக்கணும், ஆனா அது ஒரு எல்லைய தாண்டி போக கூடாது. இப்போ உங்களுக்கு பர்சனல் லைஃப், ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு ஐடியா வந்திருக்கும். அடுத்து நாம ஒர்க்க பத்தி பார்க்கலாம். வேலை செய்யற இடத்துல போட்டி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனா அது ஒரு எல்லைய தாண்டி போக கூடாது. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கௌர் கோபால் தாஸுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவரோட பேரு ஜெய்மன். அவர் ஒரு பிரபலமான மேகசின்ல போட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இவரோட புகழ்ச்சிய பார்த்து இவரோட ஸ்டைலிஸ்டுக்கு இவர் மேல பொறாம வந்துச்சு. அதனால இவரோட பேரை கெடுத்து இவரை வேலைய விட்டு தூக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஜெய்மன் அந்த ஸ்டைலிஸ்ட கையும் களமா பிடிச்சு HR மேனேஜர் கிட்ட ஸ்டைலிஸ்ட பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இங்கதான் ட்விஸ்ட். HR மேனேஜருக்கும் ஜெய்மன் மேல ஒரு பொறாம இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஜெய்மன் அந்த மேகசினை விட்டு வெளியே வந்துட்டாரு. ஒர்க் பிளேஸ்ல இந்த மாதிரியான போட்டிகள் இருக்கவே கூடாது. அது யாருக்குமே நல்லதில்ல. அப்ப போட்டினா எப்படி இருக்கணும்னு கேக்குறீங்களா? இங்க காம்படிஷன் சொல்றது செல்ஃப் காம்படிஷனை குறிக்குது. அதாவது நீங்க உங்க செல்ஃப் கூடவே போட்டி போட்டுக்கணும். உங்களுக்குள்ள இன்னும் என்னென்ன திறமைகளை வளர்த்துக்கணும்னு தெரிஞ்சுக்க செல்ஃப் காம்படிஷன் தான் பெஸ்ட். இது உங்களுக்குள்ள பொறாமை உணர்வை தூண்டாது. இன்னும் நீங்க பெஸ்டா ஒர்க் பண்ணணும்னு உங்களை அதிகமா இன்னும் மோட்டிவேட் பண்ணும். Topic number 6, the Japanese version of Ikigai can enable you to determine your purpose as you can loving the things you do and doing the things you love. இக்கிகை உங்கள் நோக்கத்தை கண்டறிய உதவும். நீங்க உங்க கூடவே போட்டி போடுறதுக்கு முன்னாடி உங்களோட நோக்கம் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க ஜாப்பனீஸ் மாடல் ஒன்னு இருக்கு. அதை பயன்படுத்தி உங்க வாழ்க்கைக்கான நோக்கம் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். இக்கிகைனா ரீசன் டு லிவ்னு அர்த்தம். அதாவது வாழறதுக்கான ஒரு காரணம். இந்த மாடல்ல 4 பார்ட் இருக்கு. 4 பார்ட்லயும் 4 கேள்விகள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நீங்க எந்த ஒர்க்க பெஸ்டா செய்வீங்க? இந்த உலகத்துக்கு என்ன தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுக்காக உங்களுக்கு பணம் வேணும்? இந்த 4 கேள்விகளுக்கும் நீங்க சரியான பதில்களை சொன்னாலே போதும். உங்களால உங்க வாழ்க்கைக்கான நோக்கத்தை
ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு எந்த ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்தா நீங்க இந்த மாடலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருந்து அது உங்களுக்கு எந்த முன்னேற்றத்தையும் கொடுக்கல அப்படின்னா நீங்க 2 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணலாம். 1, நீங்க செய்யற வேலையை விரும்பி செய்ய ஆரம்பிக்கணும். 2, இதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த 2 விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களால லைஃபோட பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். டாபிக் நம்பர் 7. You need to be selfish in order to be selfless. However, giving a social contribution will bring joy. சுயநலம் இல்லாம இருக்க நீங்க சுயநலத்தோட இருக்கணும். நம்ம புக்கோட கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். சோஷியல் கான்ட்ரிபியூஷன். இந்த சமூகத்துல உங்களோட பங்களிப்பு என்னன்னு பார்க்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. நீங்க ஐஸ்கிரீமா இருக்கணுமா இல்ல கேண்டலா இருக்கணுமான்னு முடிவு பண்ண வேண்டிய நேரம் இது. ஐஸ்கிரீம் ரொம்ப ஸ்வீட்டா டேஸ்டியா இருக்கும். ஆனா சீக்கிரமா கரைஞ்சிரும். லைஃபும் இதே மாதிரிதான். ஐஸ்கிரீம் மாதிரி கரையறதுக்கு முன்னாடி லைஃபை என்ஜாய் பண்ணணும். கேண்டில் மெழுகுவத்தி அணையிற கடைசி நொடி வரைக்கும் மத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். இதே மாதிரி நீங்களும் சுயநலம் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். இப்போ நீங்க ஐஸ்கிரீமா இருக்க போறீங்களா இல்ல கேண்டிலா இருக்க போறீங்களா? குழப்பமா இருக்குல்ல? சமூகத்தோட நீங்களும் கலக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க கேண்டிலா இருக்கணும். ஏன்னா மத்தவங்களுக்கு சுயநலம் இல்லாம உதவி பண்ணா நீங்க ஆபத்துல இருக்கும்போது உங்களுக்கு உதவி தானா தேடி வரும். அப்போ ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த டாபிக்ஸ்ல செல்ஃப பத்தி பார்த்தோன்னு கேக்குறீங்களா? நீங்க தெளிவா குழப்பம் இல்லாம இருந்தாதான் உங்களால மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும். சோஷியல் கான்ட்ரிபியூஷன் உங்க வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கணும். ஆமாங்க, வெளியே தானம் பண்றதுக்கு பதிலா உங்க வீட்ல உங்க குடும்பத்துக்கு தேவையான சப்போர்ட்டை நீங்க குடுக்கறதும் சோஷியல் கான்ட்ரிபியூஷன் தான். உதவி செய்யும் போதுதான் ஒரு மன அமைதி நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில மன நிறைவும் மன அமைதியும் கிடைச்சாலே போதும், லைஃபே சூப்பரா மாறிடும். சரி, இந்த சம்மரில இப்போ நாம 4 பார்ட்ஸை பத்தி பார்த்தோம். பர்சனல் லைஃப், ரிலேஷன்ஷிப், ஒர்க் லைஃப், சோஷியல் கான்ட்ரிபியூஷன். இந்த 4மே ஒன்னோடு ஒன்னு பேலன்ஸ் பண்ணி இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் கிடைக்கும். அழகான வாழ்க்கையை வாழறதுக்கான ரகசியம் இதுதான். இந்த புக்கோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா